உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மதவிலக்கை தேசிய கொள்கையாக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ளதாக அறிவித்தார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய ஒன்றிய அரசு சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்றும் மது கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள் அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தால் தொடர்ந்து நூற்றுக்கணக்கானவர்கள் பலியாகி வருகின்றனர். கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையில் 1589 பேர் பலியாகியிருக்கிறார்கள். மரக்காணம் அருகே மீனவர் மற்றும் தலித் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் கள்ளச்சாராயம் அருந்தி 14 பேர் உயிரிழந்தார்கள். அது தமிழ்நாட்டையே உலுக்கியது. அதன் பின்னர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 69 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அதில் தலித் அல்லாதவர்களும் பழங்குடி மக்களும் உண்டு. அதுவும் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியதை நாம் அறிவோம். பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே களத்தில் சந்தித்த போது அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை, அரசு எங்களுக்கு இழப்பீடு தருவது முக்கியமல்ல, அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும், சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல, சாராய கடைகளை மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்க வேண்டும். அப்போதுதான் இது போன்ற சாவுகளை தடுக்க முடியும், குடும்பத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை கண்ணீர் மல்க
கதறி அழுதபடி இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஆகவேதான் அதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறோம். மதுவிலக்கு கொள்கையை தனது உயிர்மூச்சு கொள்கையாக கொண்டவர் காந்தியடிகள். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற பல தலைவர்கள் மதுவிலக்கு கொள்கையை உயர்த்தி பிடித்தார்கள், வலியுறுத்தினார்கள். காந்தியடிகள் அதை உயிர்மூச்சு கொள்கையாகவே அகிம்சையை எப்படி தனது முக்கியமான கொள்கைகளுள் ஒன்றாக அவர் முன்வைத்தாரோ அந்த வரிசையில் மதுவிலக்கு கொள்கையும் அவருடைய முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று. அரசியல் அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில் அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது அம்பேத்கர் இயக்கங்கள் முரண்பட்டாலும் கூட மதசார்பின்மை, மதுவிலக்கு போன்றவற்றில் முழுமையாக உடன்படுகிறோம் காந்தியடிகளின் நிலைப்பாட்டுடன். அந்த வகையிலே அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி லட்சக்கணக்கான மகளிரை திரட்டி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டை வலியுறுத்துகிறோம். அதில் முதன்மையான கோரிக்கை, தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும். 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது. திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரி கட்சிகளுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உண்டு. ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை வலியுறுத்துகிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி. நல்ல சாராயத்தால் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்கிற வாதம் ஏற்புடையதல்ல. சாராயம் என்றாலே அது கேடுதான், நல்ல சாராயம் என்று எதுவும் இல்லை. சாராயம் என்பதே உள்ளத்துக்கும் உடலுக்கும் தீங்கானது, சமூகத்திற்கும் தேசத்திற்கும் கேடானது. ஆகவே முழுமையான மதுவிலக்கு என்பதுதான் தீர்வாக இருக்க முடியும். அரசாங்கமே மதுபானத்தை விற்பனை செய்தால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு கற்பனாவாதம். அது எல்லா மாநிலங்களிலும் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருக்கிறது. 1-2 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான கடைகளை திறந்திருக்கிறது. பீகாரிலே, குஜராத்திலே மாநில அரசுகள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினாலும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு காரணம் அண்டை மாநிலங்களில் மது புழக்கம், அரசு மதுபான கடைகள் இயங்குகின்றன. அதனையொட்டி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சாராய விற்பனையிலே அரசு ஒரு தாராளமான நிலைப்பாட்டை எடுக்கிற போது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களால் கவனம் செலுத்த முடிவதில்லை என்பதுதான் நடைமுறை உண்மையாக இருக்கிறது. எனவே நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் என்கிற வாதமே கூடாது, முழு மதுவிலக்கு என்பதுதான் ஒரே தீர்வு என்பதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் இந்த மாநாட்டின் மூலம் முன்வைக்க விரும்புகிற கோரிக்கைகள், ஒன்று, இந்திய அரசுக்கு வைக்கிற கோரிக்கைகள், அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். இது ஒரு ஸ்டேட் மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை இருந்து பாண்டிச்சேரியில் மதுவிலக்கு கொள்கை இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஆகவே இந்தியா முழுவதும் இது தேசிய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும்.
மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசினுடைய கடமை இது. போதைப் பொருள்கள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அது அதற்கு தனி சட்டம் இயற்றி உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். போதைப் பொருளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறது சட்டம் இருக்குது, மதுவிலக்குக்கு அப்படி ஒரு சட்டம் இல்லை. அதனால் அதை சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். படிப்படியாக இவ்வளவு கடைகள் நாங்கள் மூட போகிறோம், இந்த வருமானத்தை 45,000 கோடியை 40,000 கோடியாக குறைக்க போகிறோம், 40,000 கோடியை அப்புறம் 30,000 கோடியாக குறைக்க போகிறோம், 30,000 கோடியை 20,000 கோடியாக குறைக்க போகிறோம் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க, மறுவாழ்வு அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்போ இவ்வளோ 40,000 கோடி வருமானம் வருகிறது. ஆனால் அடிக்ஷன் சென்டர் கவர்மெண்ட் மூலமாக இருக்கான்னா இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கான்னா இல்லை, கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கான்னா இல்லை. குடிநோயாளிகளை சரி செய்வதற்கு, காப்பாற்றுவதற்கு, அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு இந்த 45,000 கோடியில் ஒரு 1000 கோடி ரூபாயை ஏன் செலவு பண்ணக்கூடாது? ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பிரைவேட் தான் வச்சுருக்கான். பிரைவேட் வச்சுருக்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் பெருசாக ரிசல்ட் கிடைக்கல. போயிட்டு வெளியே வர்றவங்க மறுபடியும் அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. சில புகார்களும் இருக்கிறது, அவங்கள கடுமையாக வதைக்கிறார்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவங்களாவது பொறுப்புணர்வோடு அதை செய்கிறாங்க. ப்ரைவேட் செக்டார்ஸ் என்ஜிஓஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சு இந்த மாதிரி குடிநோயாளிகளை காப்பாற்றுகிறார்கள். அவங்களுக்கு நிறைய மருத்துவம் செய்கிறாங்க, அல்லது கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அது ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கணும், 5 மணிக்கு அவங்க கடவுளை வணங்கணும், மந்திரம் சொல்லணும், பைபிளை படிக்கணும், அல்லது வேதங்களை படிக்கணும். இந்த மாதிரி அவங்களுடைய அந்த மைண்டு டைவர்ஷன் பண்ணக்கூடிய சில ப்ராக்டிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுத்துகிறாங்க. இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். பட் அது மாதிரி கவர்மெண்ட் வச்சுருக்காங்களா? 45,000 கோடி மது மூலமாக வருமானம் வருகிற போது அதில் ஒரு போர்ஷன் ஏன் அடிக்ஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு பயன்படுத்தக்கூடாது? ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அடிக்ஷன் சென்டர் இருக்கணும், ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கணும். அதுக்கு சைக்காட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் நிறைய நியமனம் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இந்தியாவை, தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை மிக மோசமாக பாழ்படுத்தி வரக்கூடிய, இளம் தலைமுறையினரை சீரழித்து கொண்டிருக்கிற, தேசத்தின் ஒட்டுமொத்த மனித வளத்தை அழித்து கொண்டிருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஒரு பெரிய டாக்டராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே வீணாய் போயிடுறான், பெரிய என்ஜினியராக வர வேண்டியவன் இளம் வயசுலேயே பாதிக்கப்பட்டுறான், ஒரு பெரிய படைப்பாளியாக வர வேண்டியவன் 15 வயசு 16 வயசுலேயே வீணாக போயிடுறான். குடும்பமும் அவனுக்கு இல்லாமல் போயிடுது. அவன் குடும்பத்துக்கு பாரமாகவும் இருக்கிறான், அந்த ஊருக்கு பாரமாகவும் இருக்கிறான், ஒட்டுமொத்த தேசத்துக்கு பாரமாக இருக்கிறான். கிராமங்களுக்கு போகிற நேரத்தில் ஒரு 100 பேர் எங்களை சூழ்ந்து நிற்கிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேர் போதையில் இருக்கிறாங்க. அந்த அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. மனித வளத்தை கடுமையாக பாதிக்க செய்யக்கூடிய மது அரசாங்கத்தினாலேயே நடத்தப்படுவது, விற்பனை செய்யப்படுவது இந்த தேசத்திற்கு விரோதமான செயல், மனித வளத்தை பாழ்படுத்தக்கூடிய செயல். எனவே மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கு தேசிய கொள்கை வேண்டும். பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்தியதனால் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வருகிற போது, பெண்களுக்கு இதுவரையில் நேர்ந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைந்திருக்கிறது. குடிநோயாளிகளால் பெண்கள் தாக்கப்படுவது, மூர்க்கமாக தாக்கப்படுவது, குடும்பத்தில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் விரயம் செய்வது, அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, பெற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் சிங்கிள் மதர், தாயிடமே அது திணிக்கப்படுகிற நிலை, சுமத்தப்படுகிற நிலை,
இதுபோன்ற வன்முறை, பொருளியல் பாதிப்பு, குடும்ப ஒற்றுமை பாதிப்பு என்கிற பல வகையில் டிஸ்ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபேமிலி, இதனால் குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படுகிறது, குழந்தைகள் தவறான வழிநடத்துதலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி என்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் அங்கவகிக்கும் திமுக கூட்டணியின் தலைமை வகிக்கும் கட்சி என்கிற நிலையில் தோழமையோடு விடுக்கிற வேண்டுகோள், 2016 தேர்தல் அறிக்கையிலே வலியுறுத்திய அந்த நிலைப்பாட்டை உயிர்ப்பிக்க வேண்டும். முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மேலும் சாதியவாத, மதவாத சக்திகளை தவிர மது ஒழிப்பில் உடன்பாடுள்ள எல்லா கட்சிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்கலாம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோடு நீங்கள் சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதையை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. அதனால் அது வந்து அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை, தேர்தல் அரசியலோடு இதை பொருத்த வேண்டாம். தேர்தல் அரசியல் வேறு, தேர்தல் நிலைப்பாடு என்பது வேறு. அதில் நாங்கள் போட்டு குழப்பிக்கவே மாட்டோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். அது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்பு ஏற்கும் விழா கடலூர் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே மகளிர் அணி மாவட்ட செயலாளர் நித்யா தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் மற்றும் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரை செல்வன், கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில், மாநில துணை செயலாளர்கள் சரிதா, புஷ்பலதா, மாவட்ட பொருளாளர் ராஜலட்சுமி, கடலூர் நகர செயலாளர் செங்கதர், கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு, மாவட்ட துணை அமைப்பாளர் ஹானஸ்ட், நகர அமைப்பாளர் ஆறுமுகம் மற்றும் சௌமியா கல்யாணி, சரிதா, அனுஷ்யா புதியவன், கமலி, சபினா, ஜெகதீஸ்வரி, சாவித்ரி, கலைபதி, அருள்ஜோதி, சங்கீதா, குணவதி, செந்தமிழ், செல்வி, நீலாவதி, ராஜேஸ்வரி, தேவி, சுமித்ரா, லதா, தாட்சாயினி, ரம்யா, பாலு, புலிகொடியன், பாலமுருகன், பாலு, சிவகுமார், விக்கி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான சிறப்பு செயற்குழு கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவகரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில செயலாளர் பாவானன், மகளிர் அணி மாநில துணை செயலாளரும் கடலூர் மாவட்ட உறுப்பினருமான புஷ்பலதா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் மாநாட்டிற்கு அதிக பெண்களை சீருடையுடன் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்வது, அதற்கான தெருமுனை கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அம்பேத், தொகுதி துணை செயலாளர் லெனின், திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு, திருக்கோவிலூர் ஒன்றிய செயலாளர் சேட்டு, ஒன்றிய பொருளாளர்கள் கார்முகிலன், பரந்தராமன், பாண்டியன், ஒன்றிய துணை செயலாளர் கோட்டை அரசன், நகர செயலாளர் வசந்தன், முருகன், நகர துணை செயலாளர் கோவேந்தன் மற்றும் ரமேஷ், ஆட்டோ கொலஞ்சி, திருநாவலூர் ஆட்டோ அன்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுவதை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் செல்வம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு மகளிர் மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் வெளிச்சம் பிரவீன், மகளிர் அணி நிர்வாகிகள் ரோசி வேலாயுதம், வேளாங்கண்ணி மாமன்ற உறுப்பினர் சாந்தி பாண்டியன், சேகாடு ரமேஷ், மு பாண்டியன், பதாகை அசோக், ஆவடி கிழக்கு நகர செயலாளர் முல்லை செந்தமிழன், சந்தீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், மாநாடு ஒருங்கிணைப்பு மேலிட பொறுப்பாளர்கள் அரக்கோணம் கௌதம், திருப்பத்தூர் மாவட்ட துணை செயலாளர் கலா சண்முகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாநாடு வெற்றி பெற கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பத்தூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்களை அழைத்துக் கொண்டு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றும், வருகிற 13ஆம் தேதி வேலூரில் விசிக தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறுகின்ற மாநாடு குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொள்வது என்றும், கள்ளக்குறிச்சி மாநாட்டை ஒட்டி திருப்பத்தூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சுவர் விளம்பரம் மற்றும் விளம்பர பலகைகள் வைப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோ பார்த்திபன், வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவேந்தன், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், கந்திலி ஒன்றிய செயலாளர்கள் ஓவியர் அண்ணாமலை சக்தி, திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குபேந்திரன், நாற்றம்பள்ளி ஒன்றிய பொருளாளர் சந்திரசேகர், நாற்றம்பள்ளி தொகுதி செயலாளர் அன்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி அன்று காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் தழுவிய ஒரு மாபெரும் மாநாடு எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெற உள்ளது. மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் விடுதலை மாநாடு. இதில் குறைந்தபட்சம் 5 லட்சம் பெண்களை கூட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே எழுச்சி தமிழர் அவர்கள் நடத்தவிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மேலிட பொறுப்பாளர்களை அறிவித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பல்லாயிரம் பெண்களை திரட்டி வருவதென்ற அறிவிப்பை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் திருப்பத்தூரில் அமைந்துள்ள வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம் ஆகிய 2 மாவட்டங்களினுடைய சிறப்பு கூட்டங்களை இன்று நடத்தி 2000 பெண்களை மாநாட்டிற்கு கொண்டு வருவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த ஒலகடம் பேரூராட்சி 10வது வார்டில் உள்ள 51 வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக விசிக சார்பில் ஒலகடத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் நடவடிக்கை எடுக்காததால் விசிக தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேஸ்வரன் தலைமையில் பவானி தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தை கைவிடக் கோரி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து விசிகவினர் கலைந்து சென்றனர். இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கலையரசன், வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை அமைப்பாளர் நாகராஜ், பவானி நகர செயலாளர் முடியரசு, பவானி தொகுதி துணை செயலாளர் குமார், ஒன்றிய பொறுப்பாளர் பிரேம்குமார், மாவட்ட பொறுப்பாளர் நா செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
வரும் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம், மாநில துணை செயலாளர் கலா, மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சிவசெல்ல பாண்டியன், மண்டல துணை செயலாளர் கோவிந்தன், மாதனூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர், மாவட்ட மகளிரணி செயலாளர் ஏசு மேரி, மாவட்ட மகளிரணி பொருளாளர் கோசலா, மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் லதா ராஜன், மாவட்ட அமைப்பாளர்கள் யுவராஜ், தமிழ் செல்வன், ஆவூர் நகர பொறுப்பாளர்கள் அரவிந்தன், மாறன், ராஜா, வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன், அல்போன்ஸ், மாதனூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் பழனி, ரவிக்குமார், நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் கந்தன், விவசாய அணி செயலாளர் சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் சேலம் மேற்கு மாவட்டம் மேட்டூர் 4 ரோட்டில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் மேட்டூர் பெய்யழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநாட்டில் ஏராளமான பெண்களை பங்கேற்க செய்வது, அனைத்து பகுதிகளிலும் இந்த மாநாடு குறித்து பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் அரசன், கிருஷ்ணகிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியபுதன், மகளிர் மாநில துணை செயலாளர் தில்லை கரசி, சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் ஆறுமுகம், இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சாமுராய் குரு, மாவட்ட துணை செயலாளர் சக்தி சேரன், தொகுதி செயலாளர் சிவகுமார், எடப்பாடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரமேஷ், மேட்டூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் தமிழ் செல்வன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயாவு, கொளத்தூர் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, சேட்டு குமார், மேச்சேரி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், மேச்சேரி பேரூர் செயலாளர் கோட்டை பிரபாகரன், PN பட்டி பேரூர் செயலாளர் தேங்காய் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள காந்திநகர் பகுதியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மேற்பார்வையாளர் பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி சங்க கிளை தொடக்க விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. முதலில் கட்சி கொடி ஏற்றி பெயர் பலகை திறக்கப்பட்டது. திட்ட செயலாளர் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திட்ட தலைவர் முருகவேல், மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், மாநில செய்தி தொடர்பாளரும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் விடுதலை முன்னணி மாநில செயலாளருமான கூகா பாவலன், வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப், வேலூர் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதிபகவன் புத்தர் திடலில் ஆதி திராவிடர் மக்களின் நில உரிமை மீட்பு போராட்டம் தொடர்ந்து 46வது நாளாக இன்றும் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளரும் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளருமான முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்கரலிங்கபுரம் ஆதிதிராவிடர் ஊர் தலைவர் சின்னமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் பரப்புரை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாகிப் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். முன்னதாக அந்த கிராமத்தில் ஆதிதிராவிட மக்களின் வழிபாடு தலத்தை மறைத்தும் பொது பாதையினை மறைத்தும் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ள தீண்டாமை சுவரை பார்வையிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் MP தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவரை தொடர்பு கொண்டு தீண்டாமை சுவர் குறித்தும் ஆக்கிரமிப்பு நிலம் குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வட்ட செயலாளர்கள் மற்றும் மகளிர் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் தீவா எழிலரசு மதி யாதவன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் பாலசிங்கம், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் பம்மல் ஷானவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இதில் வரும் 13ஆம் தேதி விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மறைமலை நகரில் நடைபெறவுள்ள மண்டல செயற்குழுவில் பங்கேற்பது, கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டிற்கு நிதி அளிப்பது, மகளிரை திரட்டுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வலவன், நகர செயலாளர் பாலாஜி, ஒன்றிய செயலாளர்கள் சத்யா, ஜார்ஜ் வலவன், வின்சென்ட், குரு வலவன், சேகர், அசோக் குமார், ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,